the government of Tamil Nadu is welcoming you all to contribute for the state of Tamil Nadu. Honest-ஆ இருங்க. Honest very very important. என் லைஃப்ல நான் மிஸ் பண்ணது ஒண்ணுதான் அந்த honesty. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ நான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. Honorable Chief Minister of Tamil Nadu, திரு ஜோசப் விஜய் அவர்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்குள்ள ஒரு டேக் போட்டார். என்ன டேக்? என்ன மோட்டோ? பிறப்பால் அனைவரும் சமம். பை பர்த் we are all equal சொன்னாங்க. அதோட சேஞ்ச், அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் மேண்டேட் இந்த 2026 எலெக்ஷன்ல. அதோட நிக்கல. இப்போ அடுத்த மேண்டேட், அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன கீ கொடுக்கணும், எதை டேகா வைக்கணும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. மிஷனரி, இதெல்லாம் மிஷனரிஸ். அடுத்த ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் கிடையாது, அடுத்த ஜெனரேஷன். அது என்ன வச்சிருக்காரு? கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், கரப்ஷன் இல்லாத ஒரு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. உமன் சேஃப்டி ப்ரையாரிட்டைஸ். இந்த ரெண்டு அடிப்படை தான். மற்றவங்க நிறைய பேர் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த கொள்கை அந்த கொள்கைகள், அதெல்லாம் செட் ஆகாது. இந்த ரெண்டு தான் அடிப்படை. கரப்ஷன் இல்லைனாலே நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வெல்பீயிங் நல்லா இருக்கும், அப்ளிக்மெண்ட் நல்லா இருக்கும். நம்ம எங்கேயும் போய் ஒரு ஆண்டர்பிரனர் ஆவரை போறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், நீங்கள் எந்த லட்சம் கொடுக்க வேண்டாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு லேண்டு, ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிறாங்க. அதனால வரப்போகிற நாட்கள் ரொம்ப பசுமையாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. நான் நிதி அமைச்சராக என்னை அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை அப்பாயின்ட் பண்ணாங்க. ஒரு வெள்ளை அறிக்கை விட்டோம். அந்த வெள்ளை அறிக்கையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தர் மேலேயும் தலா 1,28,000 ரூபா கடன் இருக்கு. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் தி மினிஸ்டர். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுன்னா ஸ்டேட்டோட ஜிடிபி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா உங்களால் மட்டும்தான் முடியும், இந்த ஜென்ரேஷனால் மட்டும்தான் முடியும். யூ கம் அவுட் வித் லாட் ஆஃப் ஐடியாஸ். த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெல்கமிங் யூ ஆல் டு கான்ட்ரிபியூட் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்தபடியாக நான் எம்ஜிஆர் அவர்களோட பாட்டை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸில் ஒரு பாட்டை ரொம்ப நாள் முன்னாடி எழுதி வச்சிட்டார். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம், மூன்றும் இருந்தால் என் தலைவனாகலாம். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. எல்லாம் ப்ராஸ்பர் பண்ணுவீங்க, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அப்பா அம்மாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஹானஸ்டாக இருங்க. ஹானஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணது ஒன்று தான் அந்த ஹானஸ்டி. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ நான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி எஜுகேஷன் மூலமாக எல்லாமே ஈக்குவல் சொல்லிட்டு இருக்கிறோம். பிறப்பால் எப்படி அனைவரும் சமமோ அதே மாதிரி எஜுகேஷன் பிரிங்ஸ் யூ ஈக்குவாலிட்டி. இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் இன்ஜினியர், பாய்ஸ் இன்ஜினியர், ரெண்டு பேரும் ஈக்குவலா இல்லையா? ஈக்குவல் தானே. அப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் வரப்போகிற இந்த எண்ட் ஆஃப் தி கிராஜுவேஷன் கான்வெகேஷன் நீங்கள் ஒரு ஓத் எடுப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஓத் எடுத்துங்க. எடுப்பீங்களா? நான் ஒரு ஓத் சொல்கிறேன், எடுப்பீங்களா? சோஷியல் ஈவில் இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்குது. இன்னைக்கு கேர்ள்ஸ் ஈக்குவல், பாய்ஸ் ஈக்குவல், ரெண்டு பேரும் ஈக்குவல்னா அப்போ இன்னைக்கு ஒரு ஓத் எடுத்துங்க. பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எல்லா பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் தே வில் பி ஆல்சோ பி ஹாப்பி. என்ன ஓத் எடுக்க போறீங்க? நான் சொல்ற ஓத் எடுங்க. டோன்ட் கிவ் டவுரி, டோன்ட் டேக் டவுரி. பாரு சவுண்டே காணும் பாரு, அப்படியே பதுங்குறான், பசங்க பதுங்குறான். கேர்ள்ஸ் சொல்லுங்க, ஈக்குவல் தானே? ஈக்குவல்னா எதுக்கு டவுரி கொடுக்கணும்? கேர்ள்ஸ் சொல்லுங்க, கொடுப்பீங்களா? பதிலே காணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிங்க, ரொம்ப முக்கியம். படிக்கிறது மட்டும் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு போகணும். இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும். ஹியூமன் வேல்யூ எஜுகேஷன் கற்றுக்கணும். பெரிய சோஷியல் ஈவிலாக இருக்குது இந்த தமிழ்நாட்டில் இப்போ நான் பார்க்குறது. டவுரியால் நிறைய டெத், குடும்ப பிரச்சனைகள்,
எல்லாமே இருக்கு. அதனால இந்த யூனிவர்சிட்டி ஹியூமன் வேல்யூ எஜுகேஷன் கண்டிப்பாக கொண்டு வரணும். கொண்டு வந்தால் வரப்போகிற நாட்களில் சிறந்த தமிழ்நாடு உங்களால் மட்டும்தான் ஆக்க முடியும். எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி தான் செயல் வடிவில் கொண்டு வரணும்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இங்கே நடக்கிற உமன் ஹசார்டஸ் பாஸ்கோ பிரச்சனைகள், உமன்ஸ் ஹராஸ்மெண்ட், இந்த பிரச்சனைகள்லாம் சுய ஒழுக்கம், அது ரொம்ப முக்கியம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.